அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவு வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இடியோட சேர்மன் அவருடைய வீட்டில் சோதனை செய்வது, தமிழக அரசு அலுவலகங்களில் சோதனை செய்வது உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் இடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து இடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஆகியவர்களுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். அந்த வழக்கினை பதிவு செய்த பிறகு அந்த பணத்திற்கு தகுந்த விளக்கம் கொடுத்தால் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும். தகுந்த முகாந்திரம் சொல்லாவிட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு நடவடிக்கையை தொடரும். அந்த வகையில் பார்க்க போனால் இந்த பதியப்பட்ட 47 வழக்குகளிலும் பெரும்பாலானவைகளில் அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சரியான தகுந்த முகாந்திரத்தை சொல்லி அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலையும் ஆகியிருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இடி டாஸ்மாக் நிறுவனத்திற்குள்ளேயே சென்று சோதனை செய்வது என்பது முறையற்றது. இடியோட சேர்மன் அவருடைய வீட்டில் சோதனை செய்வது, தமிழக அரசு அலுவலகங்களில் சோதனை செய்வது உள்ளிட்ட முறையீடுகளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உச்சநீதிமன்றம், குறிப்பாக மாண்புமிகு தலைமை நீதியரசர் இடி தன்னுடைய வரம்புகளை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் மாநில சுயாட்சிக்கு எதிரானவை என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தோம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பெடரலிசத்திற்கு எதிரானவை என்ற கருத்தினையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பதிவு செய்து இடியுடைய நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. தடை விதித்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டாம் முறையாக உத்தரவை பிறப்பித்துவிட்டும் கூட இடி தன்னுடைய வரம்புகளை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இத்தனை நாள் சொல்லி வந்த இடியுடைய நடவடிக்கைகள் முறையற்றவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவை என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்திருக்கிறது. எனவே இதற்கு பிறகு குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய வாதத்தில் 2014 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அவ்வப்போது
அவருடைய கணக்கில் அல்லது இந்த கடைகளில் கணக்கில் வராமல் இருந்த 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் ஆகியவைகளுக்கு வழக்கமாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்வார்கள். ஒரு வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முதன்மை வழக்கு இருக்க வேண்டும். பிரிடிகேட் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பிரிடிகேட் அஃபென்ஸுக்கு சொல்லப்பட்ட உரித்த நபருக்கு மேல் மட்டும்தான் இடி நடவடிக்கை பாயும். ஆனால் இங்கே அரசு ஊழியர்கள் முறையற்ற வகையில் பணம் வைத்திருந்ததை, 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று வைத்திருந்ததை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இடியுடைய தலைமை அலுவலகத்திற்கே சென்று 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஏதோ அரசியல்வாதிகள் போல இடி அறிக்கைகளை கொடுத்திருப்பது உண்மையிலேயே சட்டத்திற்கு விரோதமானது. அதைத்தான் தமிழக அரசு சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். அதை இன்று உச்சநீதிமன்றம் பிரைமா ஃபேசியாக, அதாவது முதல் நோக்காக வழக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு தடை விதித்திருக்கிறது. இந்த செய்தியை சொல்வதற்கு தான் இந்த கூட்டம். சார், அனைத்து எல்லைகளையும் தாண்டி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல அரசு கொண்டா ஒரு விஷயம் இருக்கணுமா அப்படின்றத கட்டாயமான கேள்வி கேட்ட உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து வரம்புகளையும் மீறிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அனைத்து வரம்புகளையும் மீறிவிட்டார்கள் என்றால் ப்ரொசீஜரல் நடைமுறை சட்டங்களை மீறி இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். பெடரல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில சுயாட்சி என்பது அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவம், அதை மீறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் காரணங்களுக்காக இந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள். எனவேதான் உச்சநீதிமன்றம் நீங்கள் எல்லையை மீறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய தருணம் வந்திருக்கிறது.